ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன்னா மசாலா பூரி செய்ய போகிறேன். அதுக்கு மைதா ஒரு கப் எடுத்து வச்சுருக்கிறேன். ரவை அரை கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக எடுத்து வச்சுருக்கிறேன். உப்பு தேவைக்கு. இதெல்லாம் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பிசையணும். லாஸ்ட்டாக கொஞ்சம் எண்ணெய் விடணும். நல்லா டைட்டாக பிணையணும். டைட்டாக பிணைஞ்சி கொஞ்சம் நல்லா ஊற வைக்கணும். மாவை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைவோம். நல்லா டைட்டாக பிணைங்க, லூஸாக பிணையாதீங்க. நல்லா பிசையணும். நல்லா டைட்டாக பிசையணும், லூஸாக பிணைஞ்சிடாதீங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசைங்க. லாஸ்ட்டாக கொஞ்சம் எண்ணெய் விட்டு ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் பிணைங்க. இது நல்லா ஊறிக்கிட்டு இருக்கட்டும். நல்லா பிசைஞ்சிட்டேன் பாருங்கள், நல்லா டைட்டாக பிசைஞ்சு நல்லா ஊறிக்கிட்டு இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்வோம்னா மசாலா பூரிக்கு மசாலா உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ணோம். அதுக்கு வேண்டிய ஜாமான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அது வரைக்கும் இது ஊறிக்கிட்டு இருக்கட்டும். வாங்க, இப்போ உருளைக்கிழங்கு மசாலா செய்கிறதுக்கு ஒரு 5 உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சுக்கணும். அதை நல்லா வேக வச்சு நல்லா வடிகட்டி தோலை உரித்து மசிச்சு வச்சுக்குவோம். சரிங்களா? உருளைக்கிழங்கு மசாலா செய்கிறதுக்கு அதுக்கு வேண்டிய பொருட்கள், ஒரு கேரட் எடுத்து துருவி வச்சுருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை, இஞ்சி, இவ்வளோண்டு இஞ்சி கொஞ்சம் சின்ன சின்னதாக புதுசாக வெட்டி போட்டிருக்கேன், 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், தேவைக்கு கொத்தமல்லி, மஞ்சத்தூள், பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன். நான் வெங்காயம் 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் சின்ன புதுசாக வெட்டி வச்சுருக்கேன், நீட்டாக வெட்டி வச்சுருக்கேன். அந்த மாதிரி உருளைக்கிழங்கு 5 உருளைக்கிழங்கு மசிச்சு வச்சுருக்கிறேன். வாங்க இப்படி பண்ணலாம் பார்ப்போம். இப்போது கொஞ்சம் எண்ணெய் விடுங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடாகணுன்னே கடுகு போடுங்க. கொஞ்சம் சாம்பார் பருப்பு போடுங்க, கொஞ்சம் கடிக்கும் போது நல்லாயிருக்கும். கொஞ்சம் தாளிச்சிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுருங்க. அப்புறம் இஞ்சி பொடிசாக வெட்டி வச்சது, பச்சை மிளகா போட்டு தாளிச்சிருங்க. மஞ்சத்தூள், வெங்காயம், எல்லா வெங்காயம் போடுங்க, நிறையா வெங்காயம் போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் மசாலாவுக்கு. கொஞ்சம் உப்பு போடுங்க, தேவைக்கு போட்டுங்க. போட்டுட்டு இது நல்லா முருக வேகணும்னு இல்லை, வெங்காயம் நல்லா சாஃப்டாகனா போதும், நல்லா அழகாக சாஃப்டாகனா போதும். பாருங்கள், நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போது நம்ம வச்சுருக்கிற பட்டாணி, கேரட், நான் பெருங்காயம் எப்பயுமே எண்ணெயில் போட மாட்டேன், இப்படி தான் போடுவேன். பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. இப்போது கொஞ்சம் தண்ணி விடுவோம், தண்ணி விட்டு கொஞ்சம் கொதிக்க விடுவோம். இந்த நேரத்தில் கொஞ்சம் உப்புலாம் பார்த்துக்குங்க. இப்போ பாருங்கள், சமயத்தில் போட்ட தண்ணி கொஞ்சம் லைட்டாக வெட்டிருச்சு. இந்த வச்சுருந்த உருளைக்கிழங்கு மசிஞ்சு உருளைக்கிழங்க போட்டுருங்க எல்லாத்தையும். போட்டு
நல்லா கிளறி கொடுங்க. கடைசியாக அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லியை தூவி விட்ருங்க. அப்படியே நம்ம ரெஸ்டாரண்ட் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இப்போ எல்லா ரெஸ்டாரண்ட் நம்ம க்ளோஸ் ஆயிடுச்சு. இந்த சமயத்தில் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு சாப்பிட்லாம். அப்படியே நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கும். நான் சொல்லி கொடுத்த மாதிரியே செய்யுங்க, அதே ஃப்ளேவர் உங்களுக்கு வரும். மாவு நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து எண்ணெயை ஊற்றி நல்லா எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. நல்லா சூடாக இருக்கணும் எண்ணெய். இப்போது நல்லா உருட்டிக்கலாம். நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலுக்கு வந்து நல்லா இவ்வளோ பெருசுக்கு ஊட்டிக்குங்க. இதுக்கப்புறம் பூரியை மெதுவாக போட்டுருங்க. போட்டுட்டு அதை அப்படியே மெதுவாக எண்ணெயில் லைட்டாக இது பண்ணி விடுங்க. ரொம்ப ப்ரெஸ் பண்ணிடாதீங்க, ரொம்ப அழுத்தி செஞ்சிடாதீங்க. எண்ணெயை மெதுவாக மேலே அப்படியே தூவி விடுங்க. அப்போ தான் அது புஷ்ஷுன்னு நல்லா வரும். எண்ணெய் நல்லா சூடான பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தீயை கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கோங்க. கரெக்டான பதமாக வச்சுங்க. ரொம்ப வச்சுட்டிங்கன்னா இப்போ தீஞ்சிரும். அப்புறம் திருப்பி விட்டு எடுத்துருங்க. நம்ம வந்து குக் பண்ணிட்டோம். மசாலா பூரி செஞ்சிட்டோம். ஓகேங்களா? பாருங்கள், தெரியுதா? நல்லா கேட்குதா? நல்லா புஷ்ஷுன்னு வந்துடுச்சு. இது இப்படியே இருக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு. எப்படி ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றோமோ அதே மாதிரி தான். சரி, வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. எனக்கு கொஞ்சம் ப்ரௌனாக இருந்தால் தான் பிடிக்கும். பாருங்க எப்படி இருக்குது, சூப்பராக இருக்குது. அப்படி நம்ம ரெஸ்டாரண்ட்லேயே இருக்கிற மாதிரி அப்படியே பூரி மசாலா பாருங்க. எடுத்து சாப்பிட்ருவோம். சொல்லவே வேண்டாம், சூப்பராக இருக்குது. சான்ஸே இல்லை. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக, மறக்காமல். சரிங்களா? என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய், டேக் கேர், என்ஜாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க.